சமீபத்துல ஆக்டர் ஸ்ருதிஹாசனும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் சேர்ந்து இனிமேல் அப்படிங்கிற ஒரு புது ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பத்துக்கான ஒரு ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணும்போது பொதுவா நம்ம லோகேஷோட படங்கள் எப்படி இருக்கும், அவரோட படம் முழுக்க எல்லா இடத்துலயுமே ஆக்ஷனா தான் இருக்கும். அதையும் தாண்டி படத்துல லவ்னு ஒண்ணு வந்தா கூட அது பாதிலே புட்டுக்கிட்டு போயிடும். அப்படி இவர் எல்லாருமே சிங்கிள் டைரக்டரா பார்த்துட்டு இந்த ப்ரோமோல நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ற வேலையை பார்க்கும்போது ஒரு பக்கம் ஷாக்கான லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் துடிச்சு போய் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது. இனிமேல் அப்படிங்கிற இந்த ஒரு ஆல்பத்தை ஆல்ரெடி நம்ம ஸ்ருதிஹாசன் இங்கிலீஷ்ல பாடுறதா முடிவு எடுத்திருந்தாங்களாம். ஆனா ஆக்டர் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த பாடல்களுக்கு உண்டான லிரிக்ஸை தமிழ் வரிகள்ல எழுதியிருக்காரு. அந்த ஆல்பமோட ஹீரோவா தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூல அதை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கு தகுந்தாற் போல இந்த ஒரு பாடலை நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு பாடலை முழுசா ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாட்டை விட நம்ம லோகேஷ் கனகராஜோட ஆக்டிங் நிறைய பேருக்கு பிடிச்சு போனுச்சு. இருந்தாலும் இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தா இவர் எடுக்கிற மூவிலாம் என்ன ஆகுறது, எல்சியூவோட பிளான் எல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு கேட்கும் போது தான் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்திருந்தாரு. அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு பாடலுக்காக 3 நாள் மட்டும் தான் ஷூட்டிங் டேட் கொடுத்திருக்காராம். வெறும் 3 நாள் தான் இந்த ஒரு பாட்டோட ஷூட்டிங் வந்து முடிச்சிருக்காங்க. மத்த நாள் எல்லாமே நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவரோட 171 மூவிக்கு ஒரு பக்கம் தீவிரமா கதை எழுதிக்கிட்டு இருக்கிறதாவும், அதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை என்னோட டீமோட சேர்ந்து பயங்கரமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறதாவும், இன்னும் கொஞ்ச நாள்ல படத்துக்கான கதை ரெடி ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. இவர் தலைவரோட 171 கதை மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கல, இவருக்கு ஏற்கனவே சமீபத்துல ரிலீஸ் ஆன லியோ அப்படிங்கிற படத்துல சின்னதா ஒரு பிளாஷ்பேக் வச்சதுக்கே பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தனால இந்த மாதிரியான ஒரு தப்ப திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு கைதி 2, விக்ரம் 3, ரோலக்ஸ்க்கு உண்டான கதைகளை இவர் முன்கூட்டியே எழுதிக்கிட்டு இருக்காராம். அதாவது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம தலைவரோட 171 மூவிய ஜூன் 1 ஸ்டார்ட் பண்ண போறதா நம்ம லோகேஷ் கிட்ட இருந்து ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இந்த ஒரு படம் ஒரு ஸ்டாண்டர்ட் பிலிம் தான். ஆனா இந்த ஒரு படத்தை முடிச்சு ஒரு மாசம் கழிச்சு நம்ம கார்த்தியை வச்சு கைதி 2 எடுக்க போறதா ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சிருக்காரு. இதனால எல்சி குண்டான ஹைப்பை இம்ப்ரூவ் பண்ண பாக்குறாரு. ஏன் நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவரோட 171 மூவிய ஜூன்ல ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. ஏற்கனவே இவரோட 170வது படத்தை, அதாவது வேட்டையன் அப்படிங்கிற படத்தை, ஜெய்பீம் படத்தை எடுத்த டிஜே ஞானவேல் தான் எடுக்க போறாரு. ஆல்ரெடி நம்ம சூப்பர் ஸ்டார் சமீபத்துல விஷ்ணு விஷால் படத்துல கெஸ்ட் ரோலா நடிச்ச லால் சலாம் படம் அவங்க போட்ட பட்ஜெட்டை கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. இந்த மாதிரியான தவறு திரும்பவும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இவரோட வேட்டையன் படத்துல பல கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா ஆக்டர் அமிதாப் பச்சன், ராணா ரகுபதி, ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர் மாதிரியான பல நடிகர்கள் இந்த ஒரு படத்துல நடிக்க போறாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு படம் ஜெய்பீம் மாதிரி ஒரு கமர்ஷியல் திரைப்படமா தான் இருக்க போகுது. அதோட இந்த ஒரு படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட மகனா ஆக்டர் ஃபகத் ஃபாசிலும் இந்த படத்தோட வில்லனா ஆக்டர் ராணா ரகுபதியும் நடிக்க போறதா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்படி பிரம்மாண்டமா எடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவரோட 171 மூவியை எடுக்க போறாரு. இதுல இன்னொரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, இவர் ஏற்கனவே டைரக்ட் பண்ண ஆக்டர் தளபதியோட லியோ படமும் சரி, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆக்டர் கமலோட விக்ரம் படத்துலயும் சரி, இந்த 2 படமும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான டைட்டில் டீசர் ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாரு. எல்சியூ சம்பந்தப்பட்ட படங்களுக்கு தான் இப்படி ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணுவாரு. இந்த ஒரு படத்துலயுமே விக்ரம் லியோ மாதிரி ஒரு டைட்டில் டீசரை ரிலீஸ் பண்ணுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பீஸ்ட் படத்துல தோல்வி அடைஞ்ச டைரக்டர் நெல்சன் அடுத்த படம் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு ஜெயிலர் அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்திருந்தாரு. லியோக்கு அப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜோட வேட்டை தலைவரோட 171 மூவி தான். யாரெல்லாம் இந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மூவி சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன்.